பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 9th சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாக்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. அதில் பாருங்கள், பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் சேர்மங்கள் உரம் தயாரிக்க பயன்படுகின்றன. அதாவது என்பிகே உரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. என் அப்படின்னா நைட்ரஜன், பினா பாஸ்பரஸ், கே அப்படின்றது பொட்டாசியம். இது மூணும் உரம் தயாரிக்க பயன்படுது. அடுத்து பாருங்கள், சிலிக்கான் சேர்மங்கள் கணிப்பொறித் துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதாவது நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் இந்த சிபியூலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க மதர் போர்டில் இருக்க சிப்பு எல்லாமே இந்த சிலிக்கானில் தான் செய்வாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க அவங்க. சிலிக்கான் சேர்மங்கள் கணிப்பொறித் துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா, லேப் அசிஸ்டன்ட் அந்த கொஸ்டினில் கேட்டது என்னென்னா, ஃப்ளூரின் சேர்மங்கள் நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஃப்ளோரின் அப்படின்ற சேர்மம் தான் பற்பசைகளில் நம்மளோட பற்களை வலுப்படுத்த உதவுவது. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள், எல்பிஜி அப்படின்றது என்னென்னா ஹைட்ரோகார்பன், எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோகார்பன் வாயு, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய வாயுக்களின் கலவை என்னன்னா ப்ரொப்பேனு, பியூட்டேனு, இது ரெண்டும் முக்கியம். சரிங்களா, நம்ம எல்பிஜி சிலிண்டரில் இருக்கக்கூடிய வாயுக்களோட கலவை ப்ரொப்பேன், பியூட்டேன். அடுத்து இந்தது என்ன அப்படின்னா, அதாவது பித்தளை அப்படின்றது ஒரு உலோக கலவைன்னு கொடுத்துருக்காங்க. இது 70% காப்பரும் 30% துத்தநாகத்தையும் வச்சு செய்யப்பட்டது. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பர் 70%, 30% துத்தநாகம். நாகம் கொத்துச்சு அப்படின்னா பித்த வாந்தி வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பித்தளை அப்படின்றது 30% துத்தநாகம் மற்றும் 70% காப்பர் ஆகியவற்றால் செய்யப்பட்டது. இது 9th சயின்ஸ் புக்கில் 10th லெசன்ப்பா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.